ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சென்னை நகரெங்கும் மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருது. இப்படி நடைபெற்று வரும் இந்த மெட்ரோ ரயில் பணிகள்ல ஒரு தொய்வு ஏற்படுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் ரீசென்ட் டேஸாவே நம்ம சென்னை மக்களுடைய மனதுல எழுந்து வந்தது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ராஜெக்ட்ட மேற்கொள்றதுக்கான ஃபண்ட்ஸ் இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. நம்ம சென்னை மெட்ரோவுடைய ஃபேஸ் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 2020ஆம் ஆண்டு மாதிரியே ஆரம்பிச்சது. இப்படி தொடங்கிய இந்த மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி, அதாவது ஃபண்ட்ஸ், அதாவது இந்த ப்ராஜெக்ட்ட மேற்கொள்றதுக்கான நிதியானத யார் குடுப்பாங்க அப்படின்னா, 50% மாநில அரசும், அதாவது நம்ம தமிழ்நாடு அரசும், ஒரு 50% மத்திய அரசும் ஏத்துக்கும் அப்படின்ற மாரி இனிஷியலா அக்ரி பண்ணியிருந்தாங்க. இந்த மெட்ரோ ரயில் பணிகள மேற்கொள்றதுக்கு ஒரு ரூ. 100 செலவாகுது அப்படின்னா, ரூ. 50 நம்ம தமிழ்நாடு அரசும், ரூ. 50 நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் குடுக்கறத தான் அக்ரி பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கடந்த ஒரு 2, 3 ஆண்டுகளாவே சென்னை மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கான ஃபண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகாம இருந்தது. இது ஒரு கட்டத்துல எப்படி போச்சு அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இந்த ப்ராஜெக்ட்டோடைய என்டையர் காஸ்ட்டையும் பியர் பண்ற மாரியான ஒரு சூழ்நிலை நிலவி வந்தது. ஏன்னா சென்டர் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வரல அப்படின்னா, என்டையர் ப்ராஜெக்ட் காஸ்ட்டையுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பியர் பண்ணிக்கும் அப்படின்ற அளவுல தான் அந்த ப்ராஜெக்டோடைய ஃபண்ட் ஸ்டேட்டஸ் இருந்தது. இந்த ப்ராஜெக்டோடைய காஸ்ட் வந்து ரூ. 1 ரூ. 2 கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி ரூபாய் இந்த ப்ராஜெக்டோடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்பட்டது. 60,000 கோடி ரூபாய ஒரே ப்ராஜெக்ட்ல போட்டா, அதுவும் சென்னை மாரியான ஒரே நகரத்துல போட்டா, மத்த ஊர்கள்ல நடைபெறும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மிகப்பெரிய அளவுல ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டதுனால, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கன்டினியூஸா சென்ட்ரல் கவர்மெண்ட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க தரதா ஒத்துக்கிட்ட ஃபண்ட்ஸ நீங்க கிளியர் பண்ணி குடுங்க அப்படின்ற மாரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்ட் அப்ரூவல நேத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நிஜமாவே நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வராம போயிருந்தது அப்படின்னா, அவங்க நெறைய காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ மேற்கொண்டிருப்பாங்க. அவங்க அப்படின்னு சொல்றது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நெறைய காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. எந்த மாதிரியான காஸ்ட் கட்டிங் இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளோ பெருசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனிஷியலா பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபண்ட்ஸ் ஆனது கிடைக்கல அப்படின்னா, இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அந்த ஸ்டேஷனோட சைஸ குறைச்சிருப்பாங்க. இல்ல வேற என்ன பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு டபுள் டெக்கர் ரூட் இருக்கு அப்படின்னா, அதுல டபுள் டெக்கர் லைன் போடாம சிங்கிள் லைன மட்டுமே போட்டு ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாரியான நெறைய விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபண்ட்ஸ் இல்ல அப்படின்னா, 1 வருஷத்துல முடிய வேண்டிய ப்ராஜெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, 2 வருஷம், 3 வருஷம் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போகும். இப்படி இழுத்துட்டு போறதுனால நல்லதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா விலைவாசியானது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. விலைவாசி தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தது அப்படின்னா, 10,000 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணாங்கன்னா, அது ஒரு 3, 4 இயர்ஸ்ல 15,000 கோடியா போய் நிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுமே அதிகரிக்கும். ரீசென்ட் டேஸாவே நம்ம தமிழ் அமைச்சர்கள் நெறைய பேர் டெல்லி போகும்போதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்குங்க அப்படின்ற மாரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபண்ட்ஸ் தர முடியாது அப்படின்ற மாரியான ஒரு சில சலசலப்புகள்லாம் கூட ஏற்பட்டது. பட் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த ஃபேஸ் 2 ஆஃப் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட்ஸ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. இது நிஜமாவே மெட்ரோ ரயில் பணிகள் அடுத்த கட்டத்திற்கு வேகம் எடுக்கிறதுக்கு உதவும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இதே மாரி சென்னையிலிருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.